சிவபெருமானை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த மாதம் ஆவணி. தமிழ் மாதத்தின் 5வது மாதமான ஆவணி மாதம் இன்று பிறந்துள்ளது. இந்த மாதத்தின் ஒவ்வொரு திங்களும் மிகவும் சுபத்துவம் வாய்ந்தது. சிவன் கோவில்களில் ஆவணி மாதத்தின் ஒவ்வொரு திங்கட்கிழமை அன்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. சிவலிங்கத்திற்கு இரவும் பகலும் தொடர்ந்து நீர் மற்றும் பால் அபிஷேகம் செய்யப்படும். அது மட்டுமின்றி ஆவணி முழுவதும் ஒவ்வொரு திங்கள் அன்றும் சிவபக்தர்கள் வில்வ இலைகள், புனித நீர், பால் மற்றும் பூக்களால் அர்ச்சிக்கின்றனர். பக்தர்களும் காலை முதல் இரவு வரை விரதமிருந்து இரவு முழுவதும் எரியும் ஒற்றை அகல் விளக்கை ஏற்றுவர். ஆவணி மாதத்தில் வரும் செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. சமீபத்தில் திருமணமான பெண்கள் தீய சக்தி மற்றும் துரதிர்ஷ்டம் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்க ஆவணி மாத செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மங்கள கௌரி விரதம் கடைபிடிக்கிறார்கள். ஆவணி மாத வெள்ளிக்கிழமைகள் மற்றும் சனிக்கிழமைகளில் திருமணமான பெண்கள் பெருமாளுக்கு விரதம் இருக்கிறார்கள். அதே போல ஆண்களும் சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கான சடங்குகளை செய்கிறார்கள். ஆவணி மாதத்தில் சிவபெருமானை வழிபடுவதற்கான பூஜை முறை: சிவபெருமானை பூஜிக்க கிழக்கு நோக்கி உட்கார வேண்டும். அதைத் தொடர்ந்து வலது கையில் ஒரு சில துளிகள் புனித நீரை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்க வேண்டும். அதைத் தொடர்ந்து நீங்கள் தியானம் செய்யும் போது ஈசனை நினைத்துக் கொள்ளவும். கையில் உள்ள நீரை சிவலிங்கத்தின் மீது ஊற்றவும். ஓம் நமசிவாய என்று கூறியபடி பஞ்சாமிர்தத்தை சிவலிங்கத்தின் மீது அபிஷேகம் செய்யவும். மீண்டும் தண்ணீர் ஊற்றி அட்சதை தூவவும். பிறகு ஆரத்தி எடுக்க வில்வ இலை மற்றும் ஊதுபத்தியை ஏற்றி வைக்கவும். இனிப்புகளை காணிக்கையாக்கி பாவங்கள் மற்றும் கர்மாவிலிருந்து விடுபட வேண்டுங்கள். ஆவணி மாதத்தில் திங்கட்கிழமை அன்று சிவபெருமானை வழிபடுவதால் கிடைக்கும் நன்மைகள்: பக்தர்கள் ஆன்மீக ரீதியான அறிவை பெறுவார்கள். உடல் மற்றும் மன ரீதியான ஆரோக்கியம் மேம்படும். பிரபஞ்சத்தை உருவாக்கியதும் அழிப்பதும் ஈசனே. எனவே இந்த நாளில் சிவபெருமானை வழிபடுவது நல்ல ஞாபக சக்தியையும் மன உறுதியையும் கொடுக்கும். சிவபெருமான் நல்ல வாழ்க்கை துணையை வழங்குவார். கூடுதலாக விரதம் இருப்பது நம் பாதையில் இருக்கும் நச்சுக்கள் மற்றும் இடையூறுகளை நீக்குகிறது. விளக்கு ஏற்றி வழிபட்டால் நம்முடைய அறிவு மேம்படும். கங்கை நீரால் அபிஷேகம் செய்வது முக்திக்கு வழிவகுக்கும். சிவபெருமானுக்கு விருப்பமான பிரசாதங்களை வழங்குவது நமக்கு எல்லா விதத்திலும் வெற்றியை பெற உதவும். நம்முடைய ஆசைகளும் நிறைவேறும். ஜோதிட ரீதியான ஆவணி மாதத்தின் சிறப்புகள்: வேத ஜோதிடத்தின் கூற்றுப்படி சூரியன் சிம்ம ராசியில் பயிற்சி ஆகும் நாள் ஆவணி மாதம் தொடக்கம் என்று கூறப்படுகிறது. இந்த கிரகத்தின் பயிற்சி அனைத்து ராசிகளையும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கிறது. அதனால்தான் பஞ்சாங்கம் இதனை மிகவும் விசேஷமான மாதமாக கருதுகிறது.